Hello everyone, welcome back to Stock Questing channel. நாம் இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் பார்க்க போகிறோம். அதில் ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில் ஹெச்டிஎஃப்சி ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இதை தான் பார்க்க போகிறோம். ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னா என்னென்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது எல்லாத்தையுமே ஒரு பிளெண்டடான ஒரு வெர்ஷனில் கொடுக்குறது தான் ஃப்ளெக்ஸி கேப்பு. இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி, அதாவது நீங்கள் எனி டைம் என்ட்ரு ஆகலாம், எனி டைம் எக்ஸிட் ஆகலாம். இதான் ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஸ்கீம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதனை பற்றின ஜென்ரல் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். ஓவியூ. ரெண்டாவது வந்து போர்ட்ஃபோலியோ, அவங்க எப்படி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபண்ட்ஸை அப்படி பார்க்கலாம். மூணாவது அவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். நாலாவது இந்த ஃபண்டில் இருக்கிற ரிஸ்க் கேட்டகரிஸ், ரிஸ்க் ரேஷியோஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்செப்ஷன் டேட், இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா இந்த ஃபண்ட் ஒரு 1995 கிட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது இதனுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஏயுஎம் 82,000 கோடி கிட்டக்க இவங்க மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஸ் ஆன் 31st August 89,935 crores. இன்றைக்கி டேட்டுக்கு செப்டம்பரில் அது 82 கூட தாண்டி இருக்கலாம். அதனால் இது பெரிய பிக் ஃபண்ட் ஆக்சுவலி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.7% ஃபார் த டைரக்ட் ஃபண்ட். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா உங்களுக்கு எம்எஃப்ல பார்க்குறப்ப டிஇஆர் அப்படின்னு வரும், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இதை வந்து டிஇஆர். இது வந்து நம்மக்கிட்டேருந்து நம்ம பே பண்ணுற சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் எங்கே தெரியும்னா எங்கேயுமே தெரியாது. உங்களோட என்ஏவி கேல்குலேட் பண்ணும்பொழுதே இது வந்து இன்க்ளூட் ஆயிரும். அதனால் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ என்ஏவி வேல்யூ வரும்பொழுதே இந்த எக்ஸ்பென்சஸ் சார்ஜஸும் சேர்த்து தான் உங்களுக்கு என்ஏவி வேல்யூ வரும். ஸோ வந்து 0.7, ஸோ கம்மியாக தான் இருக்குது. குட். அடுத்து எக்ஸிட் லோட். எக்ஸிட் லோட் அப்படிங்கிறது என்னென்னா உங்கள் டேட் ஆஃப் அலாட்மெண்ட்லேருந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணுற டேட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1% சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. இன்கேஸ் ஆஃப் எஸ்ஐபியில் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வாங்கும்பொழுது எந்த மாதத்தில் நீங்கள் அலாட் பண்ணுறீங்களோ அதுக்குமே கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக எக்ஸிட் ஆகுங்க. லாஸ்ட்டு நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னையோட நான் போட்டுட்டேன், லாஸ்ட் எஸ்ஐபியை முடிச்சுட்டு அடுத்த மாதம் எடுத்திங்கன்னா எந்தெல்லாம் வந்து எந்தெந்த இன்ஸ்டால்மெண்ட்லாம் லெஸ் தென் 1 year இருக்கோ அதுக்கெல்லாம் சார்ஜஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ அவங்க கிளியராக சொல்கிறாங்க அலாட்மெண்ட் டேட் அப்படின்றாங்க. இட் இஸ் நாட் அபவுட் த டே யூ ஸ்டார்ட் த எஸ்ஐபி. கரெக்டுங்களா? நீங்கள் என்றைக்கு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு கிடையாது, என்னையெல்லாம் அலாட்மெண்ட் ஆகிருக்கும் அந்த டேட்லேருந்து 1 year கணக்கு பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த எக்ஸிட் லோடில். அடுத்து பெஞ்ச்மார்க். இதனோட பர்ஃபார்மன்ஸை யார் கூட இவங்க கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நிஃப்டி 500 டிஆர்ஐனா டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். நிஃப்டி 500னா டாப் 500 ஃபண்ட்ஸோடைய ரிட்டர்ன் இண்டெக்ஸ் எடுத்து அதனோட ரிட்டர்ன் எவ்வளோ கொடுத்துருக்கு, இந்த ஸ்கீம் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிறாங்க. இது எதுக்கு பார்க்கணுன்னா எல்லா ஃபண்ட் மேனேஜரும் இந்த பெஞ்ச் மார்க்கை நம்ம எப்படி பீட் பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிறதான் கணக்கு. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த பெஞ்ச் மார்க் ஃபார் தட். அடுத்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் ரொம்ப முக்கியம். யார் இந்த ஃபண்டை நிர்வகிக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம பணம் கொடுக்குறத இவங்க தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த வகையில் ரோஷி ஜெயின் அண்ட் த்ரூ முச்சால் இவங்க 2 பேர் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ரோஷி ஜெயின் தான் சீனியர் ஃபண்ட் மேனேஜர் ஃபார் திஸ். அவங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேண்டிடேட் தான். ஸோ இவங்களுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன ஃபண்டெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுதான் இந்த ஃபண்ட் மேனேஜருடைய பேராமீட்டர். அதுக்கு தான் இந்த ஃபண்ட் மேனேஜர் பேராமீட்டர் நம்ம பார்க்கணும் இந்த ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ஏவி, நெட் அசெட் வேல்யூ. ஆஸ் ஆன் 10 September 2199 இருந்துச்சு. இன்றைக்கி டேட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியல, பார்க்கணும். நீங்கள் பாருங்கள், இது டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம ஓவியூ பார்த்துட்டோம். இப்போ இந்த போர்ட்ஃபோலியோ பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டை வந்து எங்கெங்கெல்லாம் அவங்க அலோகேட் பண்ணி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் பார்க்கலாம். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 74% வந்து இவங்க லார்ஜ் கேப்லேயும் 10% ஸ்மால் கேப்லேயும் ஒரு 4% மிட் கேப்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ இது எனக்கு என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய ஃபண்டு வந்து ஒரு 75% வந்து சேஃப்டியாக இருக்குது. அதாவது ஸ்ட்ராங்கான கம்பெனியில், லார்ஜ் கேப் கம்பெனியில் இருக்குது. ஸோ சேஃப்டி வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மிட் கேப்பில் வந்து எனி டைம் இந்த மிட் கேப் வந்து லார்ஜ் கேப்பாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் க்ரோத் இருக்கிறதுனால ஒரு 4% வச்சுருக்காங்க. பட் ஸ்மால் கேப்பில் நிறைய வச்சுருக்காங்க, அரௌண்ட் 10% வச்சுருக்காங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த திங் லார்ஜ் கேப்பில் இருக்கிறதுனால ஒரு அக்ரெசிவ் க்ரோத்துக்காக ஸ்மால் கேப்லேயே எக்ஸ்போஷர் எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல பிளெண்ட் தான். ஸோ வந்து உங்களுக்கு க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. உங்கள் கருத்து நான் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா டாப் செக்டர்ஸ். டாப் 10 செக்டர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் திஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸில் 40% வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல், ஹெல்த் கேர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெட்டல்ஸ், டெலிகம்யூனிகேஷன், கன்சியூமர் பவர், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதில் பார்த்திங்கன்னா டாப் 3 பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் சர்வீஸ் 40, ஆட்டோமொபைல்ஸ் 13 அண்ட் ஹெல்த் கேரில் 9.
அதுக்கப்புறம் ஐடி 5 அண்ட் மெட்டல் 4 இதான் டாப் 5. இந்த 10 இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இது மாதம் மாதம் மாறும். அப் டு ஜூலை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா வந்து HDFC ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து நம்ம டைரெக்டாக புல் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ செக்டார் பார்த்தாச்சு. அடுத்தது எந்தெந்த ஸ்டாக்கில் அவங்க எக்ஸ்போஷர் எடுத்திருக்காங்க. டாப் 10 ஈக்விட்டி ஹோல்டிங்ஸ் வந்து ஆஸ் ஆன் ஜூலை 31st. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10ல் 6 ஸ்டாக்ஸ் வந்து ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரி, பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸில் இருக்குது. ஃபார்மாவில் ஒன்று, ஆட்டோமொபைலில் ஒன்று, ஐடியில் ஒன்று, டெலிகாமில் ஒன்று. இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கில் 9.7, HDFC பேங்க்கில் 9% எடுத்திருக்காங்க. இதில் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஈவன் தோ இட்ஸ் HDFC ஃபண்ட் ஹவுஸாக இருந்தாலும் அவங்க வந்து ஐசிஐசியில் செம்ம க்ரோத் பார்த்துருக்காங்க போல். அதனால் ஒரு 1%, 0.7% வந்து கூட வச்சுருக்காங்க ஐசிஐசியில். ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு பயாஸ்டாக இல்லை, எது க்ரோத்தோ அங்கே போய் ப்ராப்பராக ஃபண்டை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது என்னோடய கருத்து. உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். அடுத்தது ஒவ்வொரு மாதமும் அவங்க வந்து சில ஸ்டாக்ஸை உள்ளே கொண்டுட்டு வருவாங்க, சில ஸ்டாக்கை வெளியில் எடுப்பாங்க, சிலதை மாடிஃபை பண்ணுவாங்க, எக்ஸ்போஷர் அதிகமாக்குவாங்க, கம்மியாக்குவாங்க. இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க ரெகுலராக பண்ணுறது தான். அந்த வகையில் வந்து ஆஸ் ஆன் 31st ஜூலை வந்து அவங்க புதுசாக எந்த ஸ்டாக்கையும் உள்ளே கொண்டு வரல. கம்பேரிங் டு ஜூன் மந்த், ஜூனையும் ஜூலையும் கம்பேர் பண்ணிங்கன்னா எந்த புது ஸ்டாக்கும் உள்ளே வரல. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னன்றது நமக்கு அடுத்த ஃபேக்ட் ஷீட்டில் தான் தெரியும். இப்போதைக்கு ஜூலை வரைக்கும் எதையும் அவங்க புதுசாக ஆட் பண்ணலை. ஏதாவது வெளியில் போயிருக்கா அப்படின்னு பார்த்தா ஷாக்கிங், எஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வெளியில் போயிருக்கு. இது வந்து ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தான். ஏன் வெளியில் போச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன ரீசனுக்காக அவங்க எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல. பட் என்னுடைய கணிப்பு என்னென்னா, என்னுடைய கெஸ் என்னென்னா, ரீசெண்டாக இந்த குளோபல் பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் குட். ஏன்னா ரஷ்யாக்கிட்ட நம்ம நிறைய ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து ரொம்ப கோவமாக இருக்கார். அவர் வந்து டேரிஃப்லாம் போட்டிருக்காரு, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க ரிலையன்ஸில் வெளியில் வந்தாங்களா, இல்லை வேறு ஏதாவது ரீசனானு சத்தியமாக எனக்கு தெரியாது. இது என்னோடய கணிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன் ரிலையன்ஸ் விட்டு அவங்க வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறத அவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் 50 ஸ்டாக் இந்த ஸ்கீமில் இருக்குது. இந்த கேட்டகரியில் இருக்கிற மற்ற கம்பெனிஸ் லைக் மற்ற ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, கோட்டாக் ஃப்ளெக்ஸி கேப், யூடிஐ ஃப்ளெக்ஸி கேப், குவாண்ட் ஃப்ளெக்ஸி கேப், ஆக்சிஸ் நிறையா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது. அவங்களாம் வந்து ஆவரேஜாக அந்த கேட்டகரியில் ஆவரேஜாக ஒரு 62 ஸ்டாக்ஸ் அவங்க போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்காங்க ஆவரேஜாக. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 50 ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க. தட்ஸ் குட். எனக்கு என்னமோ வந்து நிஃப்டி 50 மாதிரி இவங்க வந்து 50 ஸ்டாக்ஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க போல். ஒரு விதத்தில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். தட் இஸ் குட். இப்போ வந்து ஈக்விட்டி எவ்வளோ எக்ஸ்போஷர் வச்சுருக்காங்கன்னா 88% ஈக்விட்டியில் எக்ஸ்போஷர் வச்சுருக்காங்க. கேஷாக வந்து ஒரு 10%ம், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸில் வந்து ஒரு 9% வச்சுருக்காங்க. ரீட்ஸ், இன்விட், ரீட்னா உங்களுக்கு தெரியும், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு, இன்விட் இதெல்லாம் ஒரு அரௌண்ட் 2.69%. செக்யூரிட்டிஸில் வந்து 0.64. ஸோ டெட்டில் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ஈக்விட்டியில் தான் எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த ஃப்ளெக்ஸி கேப் எல்லாமே ரிஸ்க் ஃபண்டு தான், ஏன்னா ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதனுடைய ரிட்டர்ன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ரிட்டர்ன்ஸ் பற்றி பார்த்தோன்னா இந்த ஃபண்டு வந்து 1 இயரில் எவ்வளோ கொடுத்துருக்கு, 3 இயர்ஸ், 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் அண்ட் சின்ஸ் இன்செப்ஷன் இதில் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்த்த மாதிரி பெஞ்ச்மார்க், இந்த பெஞ்ச்மார்க்ன்றது நிஃப்டி 500. நிஃப்டி 500ஓட நம்ம ஸ்கீம், அதாவது HDFC ஃப்ளெக்ஸி ஸ்கீம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றது தான் இந்த சார்ட் காட்டுது. 1 இயரில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 வந்து -4%, பட் இங்கே வந்து 4.65%. ஓகே, 3 இயரில் பார்த்தீங்கன்னா 22% அகேன்ஸ்ட் 14%, 5 இயர்ஸில் 28% அகேன்ஸ்ட் 20%, 10 இயர்ஸில் 16% அகேன்ஸ்ட் 14%. சின்ஸ் இன்செப்ஷன், அதாவது தொடங்கின காலத்துலேருந்து 16.94% per annum. பட் ஆனால் இந்த நிஃப்டி 500 வந்து 14%. ஸோ எல்லா வகையிலையும் இந்த ஸ்கீம் வந்து இந்த பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்கு. அதாவது பீட் பண்ணியிருக்குன்னா அதோட கூட ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நான் வந்து அடிஷ்னலாக இந்த நிஃப்டி 50யும் கொடுத்துருக்கேன். நிஃப்டி 50யோட கம்பேர் பண்ணாலுமே இது வந்து எல்லா விதத்துலையும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ தி ஸ்கீம் ஹஸ் பீட்டன் த பெஞ்ச் மார்க் அப்படின்றது தான் நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ சின்ஸ் இன்செப்ஷன் வந்து அரௌண்ட் 17% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பெர் ஆனம் இந்த ஃபண்டு. ஓகே, ஸோ அதுதான் இங்கே சார்ட்டில் போட்டிருக்கோம். இந்த சார்ட் வந்து மணி கண்ட்ரோல் வந்து எடுத்தேன். இதில் நான் ஒரு விஷயம் பார்த்தேன். அப்படியே October 24 ஒரு வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா இந்த ஃபண்டும் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு பர்ஃபார்மன்ஸ். ஆனால் இந்த லாஸ்ட் 1 இயரில் நிஃப்டியை விட்டு விலகி நல்லா மேலே அப்பில் நல்லா ட்ரேட் ஆகி இந்த ஃபண்டு வந்து இதோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றது இந்த 1 இயர் சார்ட்டில் தெரியுது.
பட் பெரிய சார்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே உங்களுக்கு இன்சைட் தெரியும். உங்கள் இன்சைட் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ளூ லைன் வந்து ஸ்கீமு, கோல்டு லைன் வந்து நிஃப்டி. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன்ஸ்லாம் நல்லாயிருக்கு, சூப்பர், அதனால் இந்த ஃபண்டை சூஸ் பண்ணலாமான்னா குட்டு. பட் அட் த சேம் டைம் இதனுடைய ரிஸ்க்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரேஷியோஸ் வச்சு சில இதெல்லாம் கம்பேரிசன் பண்ணணும். இந்த ரேஷியோஸ் பார்க்கலாம். ரிஸ்க் அப்படின்றது பீட்டா வெரி மச் இம்பார்ட்டண்ட். நான் சொன்ன மாதிரி இது வந்து வெரி ஹை ரிஸ்க் ஃபண்ட். பிகாஸ் 90% வந்து ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால செபி வந்து கொடுக்குறது வெரி ஹை ரிஸ்க். பொதுவாக ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரிஸில் வெரி ஹை தான் இருக்கும். பீட்டா வந்து 0.1 லெஸ் தென் 1 இருந்தால் பெஸ்ட்டு. பட் 0.8 இருக்குது இந்த ஃபண்டு. அது ஒரு பாயிண்ட்டு வெரி குட் நமக்கு. ஆனால் இதை வச்சு நம்ம ஃபண்டை சூஸ் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா இதே மாதிரி கேட்டகரியில் வேறு ஃபண்டு இதோட கம்மியாக கொடுக்குதா வாலட்டிலிட்டி எப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ பட் ஹியர் HDFC வந்து 0.8 வந்து பீட்டா. வென்எவர் எ ஃபண்ட் இஸ் ஃபாலிங், ஒரு 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 ஃபண்டு வந்து 1% இறங்குச்சுன்னா இந்த ஃபண்டு 0.8% தான் இறங்குது வாலட்டிலிட்டியில். ஸோ இது வந்து வெரி குட். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 11.23. இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னுடைய ஹவு டு சூஸ் எ பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற வீடியோ, அது வந்து ஒரு 1 hour லேர்னிங் வீடியோ அதில் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள். இது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் வந்து இந்த டிவியேஷன் ஏறுனா இவ்வளோ, இறங்கினா இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதான் 11.23. இதை பற்றின டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்குது, பாருங்கள். ஷார்பே ரேஷியோ வந்து உங்கள் ரிட்டர்ன்ஸும் ரிஸ்கையும் வச்சு கால்குலேட் பண்ணுற ஒரு ரேஷியோ. இதையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவில் பாருங்கள். பட் 1.31 ஹையர் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இது வந்து மோர் தென் 1 இருக்கிறதுனால இதுவுமே வந்து அகேன்ஸ்ட் த ரிஸ்க் வந்து ரிட்டர்ன்ஸும் நல்லா இருக்குது. ஸோ திஸ் இஸ் குட். ஆல்ஃபான்றது வந்து க்ரோத்தை குறிக்கிறது. பீட்டாங்கிறது வாலட்டிலிட்டி, ரிஸ்க்கை குறிக்கிறது. ஆல்ஃபா வந்து அதர் ஃபண்ட்ஸ் வந்து ஒன்று பண்ணுறப்ப பெஞ்ச்மார்க் கொடுத்து ஒரு 8.13% வந்து ஆல்வேஸ் கூட கொடுக்குது ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தான் இது வந்து கணக்கு. ஆல்ஃபாங்கிறது க்ரோத்து, எவ்வளோ அக்ரெசிவாக க்ரோ ஆகுதுன்றது தான் ஆல்ஃபா. எவ்வளோ அக்ரெசிவாக ஃபால் ஆகுது, ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்றது தான் பீட்டா. ஸோ வந்து பீட்டா கம்மியாக இருக்கணும் ஒன்றை விட, ஆல்ஃபா ஒன்றை விட அதிகமாக இருக்கணும். இதுதான் வந்து நம்ம ஜென்ரலாக பார்க்கணும். இன் டீட்டெயில் வீடியோ என்னுடைய அந்த லேர்னிங் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடுத்தது பி ரேஷியோ. ஸ்டாக்குக்கு எப்படி பி ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இருக்கும், அதேமாதிரி இதுக்கும் கால்குலேட் பண்ணலாம். இந்த கேட்டகரி ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில் அதர் ஃபண்ட்ஸ் ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 29.2 இருக்குது. பட் இந்த ஃபண்ட் வந்து 21.9 இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் இதனோட பி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a குட் சைன் ஃபார் திஸ் ஃபண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் ரிஸ்க்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்து எக்ஸைட் ஆகிட்டோம், ரிஸ்க்கையும் பார்த்துட்டு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன ஸ்டேஜில் இது இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வச்சு மட்டும் இந்த ஃபண்டை டிசைட் பண்ண முடியுமா, கன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படின்னா என்னை கேட்டால் நோன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபண்டை தனியாக பார்த்தோம், எல்லாம் நல்லாயிருக்கு. பட் இதுதான் பெஸ்ட்டாக அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. இதே மாதிரி பல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது. பராக் பரிக் இருக்குது, குவான்ட் இருக்குது, HDFC மாதிரியே நிப்பான், எல்லா கம்பெனியும் ஃபண்ட் ஹவுஸும் ஆல்மோஸ்ட் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணணும். அதனால தான் என் வீடியோவை பாருங்கள். ஹவு டு சூஸ் அ பெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது 1 hour வீடியோ. ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணுற எக்ஸசைஸ் ஃபுல்லாக அதில் நான் கொடுத்துருக்கேன். இட்ஸ் அ ஃப்ரீ லேர்னிங். அதை கொண்டு போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த HDFC ஃப்ளெக்ஸி கேப்பை பற்றி ஃபண்ட் அனாலிசிஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் மிக்க நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.